وَلِلَّهِ الْأَسْمَاءُ الْحُسْنَى فَادْعُوهُ بِهَا. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் அல்லாஹுடைய பெயர்களை ஒவ்வொன்றாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையிலே இன்றைய அமர்வில் அல்லாஹுடைய இன்னும் ஒரு பெயராகிய அல் வதூத் என்ற பெயரை பற்றிய சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அல் வதூத் என்கிற இந்த பெயர் அல் குர்ஆனிலே 2 இடங்களிலே இடம்பெற்றிருப்பதை நாம் அவதானிக்கலாம். சூரத்து ஹூத் 90வது வசனத்தில் வஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலை இன்ன ரப்பி ரஹீமுன் வதூத் என்று வருகிறது. அதே போல சூரத்துல் புரூஜ் 13-14வது வசனங்களில் இன்னஹு ஹுவ யுப்தி வ யுஈத் வ ஹுவல் கஃபூருல் வதூத் என்று வருகிறது. இந்த 2 இடங்களிலும் அல் வதூத் என்கிற அல்லாஹுடைய பெயர் அடையாளப்படுத்தப்படுகிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல் வதூத் என்ற பெயர் அரபு மொழியிலே 2 அர்த்தங்களில் பயன்படுத்தப்படுவதை நாம் அவதானிக்கலாம். ஒன்று நேசிப்பவன் என்கிற அர்த்தம், இன்னும் ஒன்று நேசிக்கப்படுபவன் என்ற அர்த்தம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வதூத் என்று சொன்னால் அவன் நேசிப்பவன் என்பது அர்த்தமாக கொள்ளப்படுகிறது. அதாவது தன்னுடைய நபிமார்களை, ரசூல்மார்களை, அந்த நபிமார்களையும் ரசூல்மார்களையும் பின்பற்றக்கூடிய மக்களை அல்லாஹு தஆலா நேசிக்கிறான். அதே நேரத்தில் அவர்களும் அல்லாஹுவை நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுகிறார்கள். இப்போ இதுதான் அல் வதூத் என்ற பெயரினுடைய பிரதானமான அர்த்தமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா நேசிப்பவன், நேசிக்கப்படுபவன். இப்போ அல்லாஹு தஆலா வதூத் என்று இருக்கிற காரணத்தினால் அவன் தன்னுடைய நல்லடியார்களை நேசிக்கிறான். மேலும் அவனுடைய நல்லடியார்கள் அவனை நேசிக்கிறார்கள். இந்த நிலையை ஒரு ஹதீஸுல் குதுசியின் மூலம் நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அதாவது ஒரு அடியான் என்னை நெருங்குவதிலே அவன் கடமையான காரியங்களை செய்வதன் மூலம் என்னை நெருங்க முடியும். நஃபிலான காரியங்களை அவன் செய்தால் அவனை நான் நேசிக்க ஆரம்பிக்கிறேன். நஃபிலான அதாவது கடமை அல்லாத வணக்கங்களின் மூலம் அவன் என்னை நெருங்கினால் அவனை நான் நேசிக்க ஆரம்பிக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்போ ஃபர்தான வணக்கங்களை செய்வது, நஃபிலான வணக்கங்களை செய்வது என்பது அல்லாஹுடைய நேசத்தை பெறுவதற்குரிய மிக சிறந்த வழிகளாக இருக்கின்றன என்பதை இந்த ஹதீஸுல் குதுசி நமக்கு உணர்த்துகிறது. அல்லாஹுடைய நேசம் என்பதுதான் நம்முடைய அடிப்படை நோக்கமாகவே இருக்க வேண்டும். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட ஒரு துஆ, அல்லாஹும்ம வ அஸ்அலுக ஹுப்பக் வ ஹுப்ப மன் யுஹிப்புக் வ ஹுப்ப அமலின் யுகர்ரிபுனி இலா ஹுப்பிக். யா அல்லாஹ், உன்னுடைய நேசத்தை நான் உன்னிடம் கேட்கிறேன். அதே போன்று உன்னை நேசிக்கிறவர்களுடைய நேசத்தையும் நான் உன்னிடம் கேட்கிறேன். உன்னுடைய நேசத்தை கேட்கிறேன். உன்னை நேசிக்கக்கூடிய நல்ல மக்கள் என்னை நேசிக்க வேண்டும் என்பதையும் உன்னிடம் நான் கேட்கிறேன். அதே போன்று உன்னை நேசிப்பதற்கு இட்டுச் செல்லக்கூடிய நல்ல அமல்களை நேசிக்கின்ற மனதையும் உன்னிடம் நான் கேட்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் திருமிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட இன்னும் ஒரு துஆ, அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஹுப்பக் வ ஹுப்ப மன் யன்ஃபஅனி ஹுப்புஹு இன்தக். யா அல்லாஹ், உன்னுடைய நேசத்தை எனக்கு வழங்குவாயாக. அதே போன்று யாரை நேசித்தால் அது எனக்கு பயனளிக்குமோ அவரை நேசிக்கக்கூடிய வாய்ப்பையும் எனக்கு தருவாயாக என்று துஆ செய்திருக்கிறார்கள். இப்போ அல்லாஹுடைய நேசம் மிக முக்கியமானது என்பதை இந்த ஹதீஸிலே நாம் புரிய முடிகிறது. அதே போன்று உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹு தஆலா வதூத் என்றால் அவன் நல்ல மனிதர்களை நேசிக்கக்கூடிய, அதாவது நல்ல மனிதர்கள் நம்மை நேசிக்கக்கூடிய வாய்ப்பை அவன் ஏற்படுத்துகிறான்.
இது அல்லாஹு தஆலா வதூத் என்று சொல்வதற்குரிய அர்த்தங்களில் ஒன்றாக இருக்கிறது. சூரத்து மரியம் 96வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் சாலிஹாத், யாரெல்லாம் ஈமான் கொண்டு சாலிஹான அமல்களை செய்கிறார்களோ, சயஜஅலு லஹுமுர் ரஹ்மானு வுத்தா, ரஹ்மான் அவர்களை நேசிக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்துகிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்யக்கூடிய மக்களை நல்ல மனிதர்கள் நேசிக்கிற ஒரு நிலையை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துவான். பொதுவாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நேசம் நமக்கு முக்கியமானதாகும். அந்த நேசத்திற்கு நாம் ஆசைப்பட வேண்டும், அதற்காக பாடுபட வேண்டும், முயற்சிய வேண்டும், துஆ செய்ய வேண்டும். அல்லாஹுடைய நேசம் கிடைத்துவிட்டால் அல்லாஹுடனே மலக்குகளை அழைத்து சொல்லுவான், இன்னாரை நான் நேசிக்கிறேன், அவரை நீங்களும் நேசியுங்கள் என்று. உடனே ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள் மலக்குகளை அழைத்து, அல்லாஹ் இன்னாரை நேசிப்பதாக என்னிடம் சொன்னான், நானும் அவரை நேசிக்கிறேன், நீங்களும் நேசியுங்கள் என்று. அப்போது எல்லா மலக்குகளும் அந்த மனிதரை நேசிப்பார்கள். அப்போது அந்த மனிதரை பூமியில் உள்ள நல்ல மனிதர்களும் நேசிப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தர வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் அல் வதூத், நேசிப்பவன், நேசிக்கப்படுபவன் என்ற இந்த பெயரின் மூலம் அல்லாஹுவை நேசிக்க வேண்டும், அல்லாஹ் நம்மை நேசிக்க வேண்டும், அல்லாஹுவை நேசிக்கிற மக்களையும் நாம் நேசிக்க வேண்டும், அல்லாஹுவை நேசிக்கிற மக்களும் நம்மை நேசிக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை நாம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.